19 வயசு குழந்தை அதை தூக்கிட்டு போய் 3 பேரும் மிருகத்தனமா 2-3 மணி வரையும் பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டு அந்த பொண்ணால தப்பிக்க முடியல. அங்க ரொம்ப சோர்வா உடல் நலிந்து போய் இந்த 3 பேருமே ஒரு டிவிஎஸ் 50 இன்னொரு வண்டியை திருடிட்டு போயிருக்கிறானுங்க அந்த பக்கம். அப்ப தப்பிக்க காரை எடுக்கும் போது கண்ணாடிய அருவாளை வச்சு வெட்டுறானுங்க. இந்த இடம் தான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம் தெரியுமே, எதுக்கு தனியா போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு எல்லாரும் கேள்வி வைக்கிறாங்க. அது உண்மையிலே காவல்துறை இந்த இடத்துல பாராட்டணும். சாகும் வரை இந்த கும்பல் உள்ள இருக்கணும். இவனை பாக்குற 10 பேர் திருந்தணும். ஆனா எடப்பாடியாரும் நயினார் நாகேந்திரனும் இதை கேட்கறதுதான் எனக்கு வியப்பா இருக்கு. அப்ப இந்த இடத்துல காவல்துறையினுடைய மனிதாபிமானமான உடனடியாக புத்திசாலித்தனமா செயல்பட்டதை நம்ம பாராட்டுறோம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திரு சுந்தரவல்லி அவர்கள். அக்கா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. அக்கா, அந்த கோவை விமான நிலையம் அருகே ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளா போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்குக்கா? இல்ல, ரொம்ப மோசமான ஒரு அபாயகரமான ஒரு சம்பவமா தான் நான் இந்த சம்பவத்தை பாக்குறேன். ஏன்னா நம்ம பெண் குழந்தைகளை பாதுகாப்பா வைக்கணும்னு 1000 வேலை பார்த்தாலும் சமூக விரோதிகளால இப்படி தாக்கப்படும் போது ஒரு பேர் அதிர்ச்சி நமக்கு வருது அப்படின்றதுதான் உண்மை இந்த நிகழ்வுல. அதுக்கப்புறம் சம்பந்த கலாச்சார காவலர்கள்லாம் வெளியே இது குறித்து இன்னும் 1 மாசத்துக்கு உட்காந்து ஒல வச்சு பேசுவானுங்க. அதெல்லாம் நடக்கும். அது பெண் குழந்தைகளை திரும்ப உள்ளுக்கு இழுக்கிற, வீட்டுக்குள்ள இழுக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தையும் வளர்க்கும். சோ இந்த தவறை நடக்காம தடுக்கிறது அரசினுடைய பொறுப்பு. நான் அதை முதல்ல அரசுக்கு சொல்லிக்கிறேன். அரசினுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி நடக்காம தடுக்கிறதுக்கான வழிகளை ஆய்வு செய்யணும். இதுல காவல்துறையினுடைய பணி ரொம்ப முக்கியமானது. சமூக விரோதிகள் அவ்வளவு எளிமையா நடமாடுறாங்க அந்த பிருந்தாவன் பகுதியில. இது தொடர் குற்றச்சாட்டாவே இருக்கு. வர்றானுங்க, ஏதாவது களவாண்டு போயிறானுங்க, ஏதாவது ஒண்ணு பண்றானுங்க அப்படின்றது தொடர் குற்றச்சாட்டா இருக்கும்போது கூடுதலாக காவல்துறை அந்த பகுதியில கண்காணிப்பை நிகழ்த்தி இருக்க வேண்டும். அதை நம்ம குற்றச்சாட்டா வைக்கிறோம். 2வது, இந்த கொடூரமான கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது அந்த பொண்ணு ஆடை இல்லாம போகவே முடியல வெளியே அப்படின்னு இருட்டுல ஃபுல்லா அந்த ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த கொடுமை எல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல. இது செய்யறவன் ஒவ்வொருத்தனும் தான் வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும், தனக்கு மனைவி இருக்காங்க, நம்ம அம்மா இருக்காங்க என்பதை யோசிக்கிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது ரொம்ப கலங்கி போயிட்டு அதை படிக்கிற போதெல்லாம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தன்னுடைய நண்பரோட சேர்ந்து ஒரு கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பிருந்தாவன் பகுதி அப்படின்றது கோவையினுடைய விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதி. அந்த குடியிருப்பு பகுதியில காரை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது 3 பேர் வர்றானுங்க. இல்ல, அது 3 பேர் யார இல்ல, அது காட்டு பகுதின்னு சொல்றாங்க. அந்த சைடு பின்னாடி தூக்கிட்டு போனது, அந்த பொண்ணை கடத்திட்டு போனது, தூக்கிட்டு போனதுதான் ஒரு புதர் பகுதி. காட்டு பகுதி கூட இல்ல, அது ஒரு புதர் இருக்கிற பகுதி. அந்த இடம் நடந்தது, அந்த பையன் நின்னு பேசிட்டு இருந்தது பிருந்தாவன் நகர் என்கிற ஒரு இடத்துல. அது ஒரு புதிய குடியிருப்பு பகுதியா இருக்கு. ஏர்போர்ட் அங்க வளர வளர அங்க குடியிருப்பு பகுதியா வளர்ந்திருக்கிற ஒரு பகுதி. இந்த போன 3 குற்றவாளிகள்ல 2 பேர் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அண்டர்லைன் பண்ணிக்கணும். 40 வயசுக்கு மேல இருக்கிற 2 குற்றவாளிகள், இன்னொருத்தன் தான் 25 வயசு இருக்கிற ஒரு இளைஞனா இருக்கிறான். இந்த 3 பேருமே ஒரு டிவிஎஸ் 50 இன்னொரு வண்டியை திருடிட்டு போயிருக்கிறானுங்க அந்த பக்கம். ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வண்டியை திருடிட்டு தான் அதுல போயிட்டு இருந்திருக்கானுங்க. போற வழியில தான் இந்த காரை நின்றுட்டு காரை நிறுத்திட்டு பேசிட்டு இருந்த பசங்களை பார்த்துட்டு போய் தட்டி வெளியே வாங்கடான்றாங்க. ஒரு 3 பேர் நடுராத்திரியில 11 மணி போல வெளியே வாங்கடான்னு சொல்லும் போது யாருமே நம்மளா இருந்தாலுமே ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்கும். அப்ப தப்பிக்கதான் நினைப்போம். தப்பிக்க நினைப்பதுதான் இயல்பான சரியான முடிவாம கூட இருக்கும். நீங்க ஜாக்கி ஜான் படத்துல பூரா அவர் எதிரிகளை அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு, தப்பிச்சு போகத்தான் பாப்பாரு. இதுதான் மனித இயல்பு, இதுதான் சரியான விஷயம். அந்த குழந்தைங்க தப்பிக்க பாக்குறாங்க. அந்த 2 பேரும் தப்பிக்க பாக்குற போது இந்த பசங்க, இந்த பெருசுங்க 2ம் அந்த சின்ன பையனும் விடல. அப்ப தப்பிக்க காரை எடுக்கும் போது கண்ணாடிய அருவாளை வச்சு வெட்டுறானுங்க. வெட்டிட்டு ஒரு இதை வச்சு உடைச்சிட்டு அந்த காரை, அதுக்கப்புறம் வெளியே வரலன்னா என்ன, அந்த பையனை பிடிச்சு தலையில வெட்டிடுறாங்க. வெட்டினோடனே அந்த பையன் மயங்கிடுறான். தலையில வெட்டிடுறான், மயங்கிடுறான். மயங்கின பையனுக்கு நிதானமே இல்ல. இந்த குழந்தைய, இந்த பாப்பா 19 வயசு குழந்தைய இழுத்துட்டு போயிடுறானுங்க 3 பேரும். அங்க இருந்து சரியா 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற புதர் பகுதி,
ஆ. அது பயங்கரமான காடா, அப்படியே உள்ள யாருமே நுழைய முடியாத பகுதியெல்லாம் கிடையாது. ரோடே இருக்கு. இந்த சம்பவம் நடந்த இடத்துல பிளாட் போட்டு ரோடே போட்டிருக்கானுங்க. மண் ரோடு இருக்கு. தொடர்ச்சியா இதே மாரி சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்குங்கிறீங்களா எப்படி? ஏன்னா ரோடு போற அளவுக்கு பாலியல் இருக்குன்னு. சம்பவம் நடக்கல. பாலியல் சம்பவம் வேற, குற்றச்சம்பவம் வேற. பாலியல் சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்கல இதுக்கு முன்னாடி. ஆ. என்ன குற்றச்சம்பவம்னா திருட்டு, வழிப்பறி இது மாரி எல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அது அவுட்டர்ல இருக்கு. ஆமா. நீங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டே அவுட்டர்ல தான் இருக்கும். கண்டிப்பா. நீங்க அங்க இருந்து கோயம்புத்தூர்ல வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ஏர்போர்ட்ல இருந்து நம்ம போறதுக்கே. அது ரொம்ப நீண்ட பயணமா இருக்கும். அந்த சூழல்ல தான் இது நடந்திருக்கு அப்படின்றது அந்த பாப்பா 19 வயசு குழந்தை அத தூக்கிட்டு போய் 3 பேரும் மிருகத்தனமா வந்து 2, 3 மணி வரையும் பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டு, கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த குழந்தைய போட்டு துணிய எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பா! என்ன பிரச்சனைன்னா துணியவும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு துணி இல்லாதனால தான் வெளிய வர முடியல. உதவி கேட்க முடியல. இல்லன்னா ராத்திரியே அவங்க உதவிய கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா. இதுல இந்த மயக்கம் போட்டு விழுந்த பையன் அங்கனே போட்டு போயிட்டானுங்க. அந்த பையன் 2 மணிக்கு சுயநினைவுக்கு வந்திருக்கான். அதாவது அடிபட்டது 11 மணிக்கு போல. அவருக்கு சுயநினைவு வந்தது 2 மணி போல. 2 மணி சுயநினைவு வந்த உடனே அந்த பொண்ணு இல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவசர போலீஸ் 100க்கு கால் பண்ணிட்டாரு. கால் பண்ண உடனே போலீஸும் வந்துட்டாங்க. வந்து இந்த பையன மீட்டு அரசு மருத்துவமனையில சேர்த்துட்டு அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல கொஞ்சம் மறைவான இடம் எது? கூப்பிட்டா கூட சத்தம் கேட்டா கூட மக்கள் வந்து காப்பாத்த முடியாத இடம் எதுன்னு யோசிச்சு அதுக்கு ஒரு பிளான போட்டுட்டு போலீஸ்காரங்க உள்ள போய் தேடுறாங்க. அது உண்மையிலே காவல்துறை இந்த இடத்துல பாராட்டணும். எனக்கு காவல்துறை மீது 100% வெறுப்பே இருக்கு எனக்கெல்லாம். எனக்கு கண்டிப்பா. வெறுப்பே இருக்கு. காவல்துறை மீது அம் எனக்கு உண்மையிலேயே எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு துறைன்னு நான் காவல்துறைன்னு தான் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா நாங்க 19 வயசுல இருந்து அரசியல்ல இருக்கேன். அவ்வளவு போராட்டங்கள்ல கலந்திருக்கோம். அவ்வளவு விஷயங்கள நாங்க எதிர்கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு பெண்கள் பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை கையில எடுத்திருக்கோம். மெத்தனமா இருக்கிறது தான் காவல்துறையுடைய வேலை எப்பவுமே. அது 1000 ஆட்சி மாறினாலும் அது காவல்துறைக்குன்னு ஒரு ஒரு இது வச்சிருக்கிறாங்க. ஒரு புரோட்டோகால் வச்சுட்டு அவங்க அதுக்குள்ள தான் செயல்படுறாங்க. நீங்க ஏழையா இருந்தா, ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலின சாதிக்காரங்களா இருந்தா, அல்லது பெரிய அந்தஸ்து இல்லாதவர்களாக இருந்தா, உங்க பேச்சு எடுபடவே எடுபடாது காவல்துறையில. எத்தனையோ முறை காவல்துறைய முற்றுகையிட்டு, அந்த போலீஸ் ஸ்டேஷனே முற்றுகையிட்டு நாங்க பல கேஸ வந்து ஃபைல் பண்ண வச்சிருக்கோம். எனக்கு சொந்த அனுபவத்த நான் இப்ப சொல்றேன். கண்டிப்பா. கேஸே எடுக்க மாட்டாங்க. ரோட்ட மறிச்சு கேஸ் எடுக்க வைப்போம். ஆனா இந்த இடத்துல காவல்துறை உண்மையிலே பாராட்ட வேண்டும். யோசிச்சு மூளையோட இந்த குழந்தை எங்க கூட்டிட்டு போயிருக்க முடியும்? எங்க தூக்கிட்டு போயிருப்பானுங்க? அப்படின்றத யோசிச்சு, கரெக்ட்டா அந்த இடத்த தேடி போயி, ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த குழந்தைய கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சா அந்த பொண்ணு ஆடை இல்லாம நிர்வாணமா இருக்காங்க. ஐயய்யோ! உடனே அவங்க தன்னுடைய சட்டைய கழட்டி குடுத்து, அந்த புள்ளைய காப்பாத்தி, அந்த குழந்தைய கொண்டு போயி தனியார் மருத்துவமனையில சேர்த்து, உடனே அந்த பிள்ளை சிகிச்சை பார்க்கறதுக்கான வேலைய செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல காவல்துறையினுடைய மனிதாபிமானமான உடனடியாக புத்திசாலித்தனமா செயல்பட்டத நம்ம பாராட்டுறோம். நம்ம எல்லாரும் 100க்கு 100% இருக்கிற காவல்துறையினர் கேவலமானவங்கலாம் சொல்லல. அதுல 10 பேர் நல்லவங்களும் இருக்கறதான் செய்றாங்க. ஆனா அந்த அதுல போய் நல்ல உடனே கல்லூரி மாணவி பார்க்க போம்போது நிதானமே இல்லாம கிடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மதானாக்கா? நிதானம் இல்லாமல்லாம் கிடக்கல. அப்படி சொல்லப்படுது. ஆனா ஆதாரப்பூர்வமான தகவல் நம்ம சேகரிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நி வெளிய போறதுக்கு ஆடையே இல்ல. ஐயய்யோ! கொடூரமா தாக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆடை இல்லாதவர்களாக இருந்ததுனால அந்த பொண்ணால வெளியேறி போக முடியல. அதான் சூழல். ஆ ஒண்ணும் சுயநினைவே இல்லாம கிடந்தது அப்படின்றதெல்லாம் நம்மளா கொஞ்சம் கூடுதலா சொல்ற விஷயமா தான் இருக்கு. அந்த பொண்ணால தப்பிக்க முடியல அங்க. ரொம்ப சோர்வா, உடல் நலிந்து போயி, ஒரு மாரி பயங்கரமா அவங்களால எதுவுமே செய்ய முடியாத மாரி தான் இருக்கிறாங்க அந்த குழந்தை. அதோட அந்த பொண்ணுக்கு ஆடையும் இல்லாதனால உதவி கூட யார்ட்டயும் கேட்க முடியல. ஆமா. இங்க இருந்து செல்போன தூக்கிட்டு போயிட்டனால அந்த பொண்ணு யார்கிட்டயுமே கேட்க முடியல. திருட்டு வேலையும் பார்த்திருக்கானுங்க இந்த 3 பேரும் சேர்ந்து. இவங்க கையில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் திருடிட்டும் போயிருக்கானுங்க. அப்போ அந்த பொண்ண காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறாங்க. இது பேர் அதிர்ச்சிய உண்டு பண்ணியிருக்கு. உடனடியாக தமிழ்நாடு அரசு களத்துல இறங்கி 7 படை தனிப்படை அமைச்சு. அமைச்சுட்டாங்க. ஆமா. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதி பாலியல் வன்முறை நடந்த அந்த இடத்துல சிசிடிவி எதுவுமே இல்ல. அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற பகுதி. அந்த குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற பகுதி 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதனால கூப்பிட்டாலும் ஆள் வர முடியாது. அங்க சிசிடிவி கேமராவும் இல்ல. ஆமா. சோ இங்க கிடைச்ச கேமரா வச்சு வழிநெடுக கிடைச்ச சிசிடிவி கேமராக்களால அதனுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டைமுக்கு யார் போனாங்க. இன்னொன்னு இப்ப எல்லாம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. அந்த இடத்துல யாருடைய செல்போன் இருக்கு. செல்போன் வந்து டவரு. அந்த நம்பரு எடுத்து போட்டு பொளந்துரலாம். நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்களுக்கெல்லாம்
மன்னிப்பே இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தூக்குல போட்டுருங்க, சுட்டு கொன்றுங்க, என்கவுண்டர் போட்டுருங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றேன். சீக்கிரம் செத்து போவானுங்கங்க. அனுபவ செத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வழியே இல்லைல்ல. ஆமா. காலம் பூரா இந்த கும்பல் வந்து ஜெயில்ல கிடக்கணும். சாகும் வரை இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். சாகும் வரை இந்த கும்பல் உள்ள இருக்கணும். இவன பாக்குற 10 பேர் திருந்தணும். குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள போயிட்டான்ப்பா. சாகுற வரை அங்க கிடந்து அங்கேயே செத்து தூக்கிட்டு வந்தான்ப்பா. அப்படின்னு 10 பேர் பேசும்போதுதான் இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சம் வரும், பயம் வரும். நீங்க என்கவுண்டர்ல போட்டாலோ, தூக்குல போட்டாலோ, ஒரு போட்டாவை வச்சு பூவை வச்சு முடிச்சிட்டு குடும்பமும் மறந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமூகமும் மறந்துரும். அதனால என்கவுண்டரோ தூக்கோ இதுக்கு தீர்வு இல்ல. சாகுற வரை ஜெயில்ல போட்டு கொல்றணும். அதுதான் மனித உரிமை. அதெல்லாம் நானும் தான் பேசின ஆளு. இது மாதிரியான மிருகங்களுக்கு என்ன மனித உரிமை? ஜெயில்ல உயிரோட வச்சிருக்கிறதே மனித உரிமை தான். தூக்கி உள்ள போட்டுறணும். கடுமையான நடவடிக்கை இந்த குற்றவாளிகள் மீது அரசு எடுக்கணும்னு தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. பல பேருடைய கேள்வி என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாரியே இப்ப இந்த இடத்துல எதுக்கு 11 மணிக்கு அந்த பொண்ணும் ஒரு பையன் தனியா கார்ல போனா? அந்த இடம் தான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம்னு தெரியுமே. எதுக்கு தனியா போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாளுங்க. இல்ல இந்த கலாச்சார காவலர்கள் ஒரு கூட்டம் இருக்கும். நீங்க டெல்லியில ஒரு பாப்பா வந்து பாலியல் வன்புணர்வு பஸ்ல செய்யப்பட்ட தெரியுமா? நிர்பயா. ஆமா, நிர்பயா அந்த வழக்கு. பாப்பா செத்ததுக்கு ஆமா ஒரு வழக்கறிஞர் சொன்னார். அந்த அந்த காலகட்டத்துல நினைவு வச்சுக்கணும். என் மகளா இருந்தா வெட்டிடுவேன், என் மகளா இருந்தா பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுவேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, நீங்க என்ன காலத்துல வாழ்றீங்க? ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய ஒரு சமூகத்துல, எல்லா பணிகளிலும் 2 பேர் சேர்ந்து வாழ்ற ஒரு சமூகத்துல, ஒரு நண்பர்களோ காதலர்களோ யாரோ எக்ஸைட் யாரா இருந்துட்டு போட்டோம் பேசுறாங்க அப்படின்னா அதுல என்ன உனக்கு பிரச்சனை இருக்கு? நீ யார் சமூகத்தை காவல் காக்குறதுக்கு? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காந்தியே சொன்னாரு, முழு நகையை போட்டுட்டு ஒரு பெண் போனதான் அப்படின்னு. ஏன் இந்த பொண்ணு அந்த ஆம்பளையோடய இல்லப்பா, அந்த பிருந்தாவன் குடியிருப்பு பகுதியில இருக்கிற பொண்ணு ஒரு அவசர தேவைக்காக வெளியே வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் பார்த்தா தூக்கிட்டு போக மாட்டாங்களா? நாமள கூட பேச வேணாங்க. ஆனே இல்லன்னு கூட வச்சுக்கோங்க. பிருந்தாவன் பகுதியில குடியிருக்கிற குழந்தையாவே இருக்கட்டுமே, ஒரு அவசர தேவைக்கு வெளியே வருது, ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியே வருது. அப்ப அந்த பிள்ளைய பாக்குறவங்க எதுவும் இது பண்ண மாட்டாங்களா? அப்ப குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றவாளி மேல நீங்க நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்த கலாச்சார காவலர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமத்துவது அயோக்கியத்தனம். ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக வாழுகிற சமூகத்தை நம்ம உருவாக்கலன்னா இந்த பாலியல் வன்முறை, கூட்டு பாலியல் வன்முறை பெருகும். நீங்க ஆண் பெண் நட்பை நம்ம வளர்க்கணும். கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களிலும் ஆண் பெண் நட்பை வளர்க்குதுன்னா நீங்க என்ன கூட்டு கொடுக்குறீங்களான்னு வாங்க. அது இல்ல அர்த்தம். ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்க முடியும். ஆண் பெண் நட்பை மரியாதை செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா வாழ முடியும். ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலே பாலியல் தேவைக்கு சேருகிறார்கள் என்ற புரிதல் இல்லை. இந்த சமூகத்துல நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கும் சேர்ந்து செய்யறதுக்கும் ஊருப்பட்ட வேலை கிடக்கு. கண்டிப்பா இந்த நாட்டை முன்னேற்றதுக்கான வேலைகளை ஈடுபடலாம் என்றெல்லாம் நம் குழந்தைகளுக்கு ஆண் பெண் நட்பை தெளிவாக புரிதலோடு நம்ம கத்துக் கொடுக்கணும். அதனாலதான் இந்த கலாச்சார காவலர் தொடக்கத்திலே சொன்னேன். இந்த கலாச்சார காவலர்கள் இந்த கேஸவே எப்படி திருப்புவான் தெரியுமா? அவ அந்நேரம் போனாப்பா, அதனாலதான்ப்பா அது நடந்துச்சு அப்படின்னு திருப்புவானுங்க. இதை விட்டுறணும். ஒரு 6 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு 60 வயது மூதாட்டியை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் எதை பார்த்து பண்ணான்? அவங்க வெளியே போகல. அவங்க என்ன ஆடை என்ன 2 பீஸ்ல வந்தாங்களா? இல்ல கவர்ச்சிகரமான ஆடை போட்டிருந்தாங்களா? இந்த குழந்தைங்களும் இந்த பெரியவங்களும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு குழந்தை தூத்துக்குடியில பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு புதர்ல தூக்கி எரிஞ்சாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்குங்களா? புனிதா நினைக்கிற அந்த பொண்ணு பேர் எனக்கு மறந்துருச்சு. தூத்துக்குடி இந்த ஒரு அறிக்கை ஒரு 10 வருஷம் இருக்கும். எங்கன்னா நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல தான் நினைக்கிறேன். டெல்லியில நிர்பயா பாலியல் வல்லுறவு நடந்த போது சமகாலத்துல இது நடந்தது. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போன குழந்தைய கடத்தி ரேப் பண்ணாங்க. அப்ப ஆடை ரேப்புக்கு ஒரு காரணமான இல்லை. அப்போ பெண் குழந்தைகள் இந்த நேரத்துல பயணிக்கிறாங்க அதனாலயா? இல்லை. வீட்டுல இருக்கிற குழந்தைங்களே ரேப் பண்ணி இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற மூதாட்டிகள் பெண்களை ரேப் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப ஆடையோ நேரமோ இந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் குற்றம் இழைக்கப்படுவதற்கு காரணமாக இல்லை. அப்ப எது காரணம்? இத பார்க்கிற பார்வையில பிரச்சனை இருக்கு. நம்ம ஆம்பளை பிள்ளைங்களை பெண்களை ஒரு பாலியல் பண்டமாவே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம். பொம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்க, பொம்பளைங்க இப்படிதான் இருக்கணும், பொம்பளைங்க இது மாதிரிதான் நடக்கணும், பொம்பளைங்களை நாம இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால நம்ம குழந்தைங்க இப்படி பண்றாங்க. அது வளர்ந்து வரும்போது இந்த சமூகத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது குற்றச்செயல ஈடுபடுறாங்க.
நாம குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே நம்ம குழந்தைங்களை தெளிவா வளர்க்கணும். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சமமா வளர்க்கணும். 2 பேருக்கும் ஒருவர் மீது ஒருவர் மரியாதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெண் குழந்தைகளை வெறும் பாலியல் பண்டமா பார்க்காத. அவன் உன் ஃப்ரெண்டு, அவன் உன் அக்கா, அவன் உன் தங்கச்சி, நாளைக்கு உனக்கு காதலியா வரப்போறவ, நாளைக்கு உனக்கு இணையரா வரப்போறவ அப்படின்னு குழந்தைகளுக்கு பெண்களை பார்க்கிற பாலியல் பார்வையில இருந்து மாற்றத்தை செய்யணும். இது குடும்பத்துக்கு ரோல் இருக்கு, ஸ்கூலுக்கு ரோல் இருக்கு, காலேஜுக்கு ரோல் இருக்கு, சொசைட்டிக்கு ரோல் இருக்கு. இப்படியான ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு நடக்குதுன்னா போய் தட்டி கேட்கணும் சொசைட்டி. இதெல்லாம் மாறாம இந்த கலாச்சார காவலர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. காலந்தோறும் ஒரு 10 பேர் இப்படி உட்கார்ந்துட்டு உருட்டுவானுங்க. அவரவர் வீட்டு குழந்தைகளுக்கு நடக்கும்போதுதான் இந்த கலாச்சார காவலர்களுக்கு உண்மை தெரியும். இப்ப இந்த சம்பவம் தொடர்பா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பா பாஜக, ஏடிஎம்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதே பகுதியில இருக்க நயினா நாகேந்திரன் வந்து இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்காரு. இத வந்து எப்படி அரசியலுக்கு கையில எடுத்துட்டாங்களா எப்படி மேடம்? எப்படிக்கா? நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, எதிர்க்கட்சிகளுடைய ரோல் என்ன? போராட்டம் நடத்தலாம். தப்பே கிடையாது. அதுதான் அவங்க ரோலே. ஒரு தவறு நடக்கிற போது, ஒரு குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிற போது, எதிர்க்கட்சிகள் வாயை மூடிட்டு பொம்மை மாதிரி உட்கார்ந்திருக்க கூடாது. அத கேள்வி கேட்கறதா எதிர்க்கட்சிகளுடைய ரோல். அத நம்ம மரியாதை செய்யறோம். அதுல இருக்கிற அரசியலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா எடப்பாடியாரும், நயினார் நாகேந்திரனும் இத கேட்கறதுதான் எனக்கு வியப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியாவுல பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக, பெண்கள் அச்சுறுத்தப்படுகிற நாடாக எப்ப மாறுச்சு? மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தா 2014 மாறுச்சு. பெண்கள் அச்சுறுத்தப்படுகிற நாடாக, வாழவே முடியாத ஒரு நாடா இந்தியா மாறினது. பாலியல் வன்முறை அதிகமா நடக்கிற ஒரு நாடகம் மாதிரி முதல் இடத்துக்கு போச்சு. சும்மா சொல்லல. பட்டியல் போடுறான் பல நாடுகளை. அதுல முதல் இடத்துக்கு இந்தியா வந்தது எப்போ? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு. 2வது, ஒரு 10 பாலியல் வல்லுறவு நடக்கிற மாநிலங்களுடைய பட்டியல வெளியிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப கூட எடுத்து போட்டுடலாம். அந்த 10 மாநிலங்களினுடைய பட்டியல பெண்களுக்கு அதிக வல்லுறவு, சேஃப் இல்லாத, அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை, பொருளாதார வன்கொடுமை, சுரண்டலுக்கு உள்ளாக்குற 10 மாநிலங்களினுடைய பட்டியல்ல இந்த பாலியல் சுரண்டல் அதிகமா நடக்கிறது எல்லாமே 7 மாநிலம் பாஜக ஆளுகிற மாநிலம். பாஜக ஆளுகிற மாநிலம். எங்க அக்கா குஷ்பு வந்து கைய தூக்கிட்டு எங்க போவாங்க? எங்க மதுரையில போய் உட்கார்ந்து நியாயம் கேட்பாங்க. பாஜகவினுடைய பொருளாதார பிரிவின் மாநில தலைவரா இருந்த ஷா என்கிற ஒருத்தர் 15 வயது குழந்தைய பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் 2 வீலர் வாங்கி தரேன்னு சொல்லி ரேப் பண்ணியிருக்கிறோம். அந்த குழந்தை அவ்வளவு பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் வரையும் போய் அதனால ஜெயில தள்ளினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், குஷ்பு அக்கா, தமிழிசை அக்கா, வானதி அக்கா எல்லாம் வாய்க்கிலேயே பேசுறாங்கல்ல, சிலம்ப தூக்கிட்டு மதுரைக்கு வரையும் போறீங்கல்ல, உன் கூட்டாளிங்க பண்ண தவற நீ தட்டி கேட்க முடிச்சா? கராத்தே மாஸ்டர் ஒருத்தன் எங்க திருவண்ணாமலையில பாஜக காரன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அந்த பொண்ணு கன்சீவாவே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கி போக்சோல உள்ள தள்ளினாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், இது எல்லாம் ஒரே சமகாலத்துல நடந்துச்சுல. போக்சோ சட்டத்துல இந்த பேர்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்கல்ல. ஒரு பாஜக காரன் பேசு. நயினார் நாகேந்திரன் எங்க போயிருந்த? குஷ்பு எங்க போயிருந்த? வானதி எங்க போயிருந்தீங்க? கடுப்பாயிருவேன் நானு. நீங்க எல்லாம் செலக்டிவ் அம்னீஷியால வேலை பார்ப்பீங்க. ஆனா எனக்கு ஒண்ணுங்க, ஸ்டாலின் ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் ஒரு தப்பு நடந்த உடனே அதற்கு நடவடிக்கை எடுத்து துரிதப்படுத்தி உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்கிறார். ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருக்காருல்ல, அவருக்கெல்லாம் வெக்கமா இருக்கணும். இதெல்லாம் பேசுறதுக்கே வெக்கமா இருக்கணும். எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல தெருவுலயே தாங்க நாங்க நின்னோம். எத்தனை கூட்டு பாலியல் வல்லுறவு, எத்தனை பிரச்சனை. ஏங்க பொள்ளாச்சி அங்கதானே பக்கத்துல தானே இருக்கு. கோவைக்கு பக்கத்துல தானே பொள்ளாச்சி இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 3 வருஷம் கழிச்சு கட்சிக்காரன் இளைஞரணிக்கு செயலாளர் அருளானந்தத்தை கைது பண்ணாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு உட்காந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கமா இருக்கிற அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தொடர் போராட்டத்தை நடத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால நான் போய் வீடியோ வெளியிட்டு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? நீ எல்லாம் பேசலாமா? பொள்ளாச்சி ஜெயராம் எங்க போனாரு? பொள்ளாச்சி ஜெயராம் எங்க போனாரு? பொள்ளாச்சி ஜெயராம் எங்க போனாரு? அவருடைய பிள்ளைங்க 2 பேருடைய நண்பைங்க அந்த வழக்குல இருந்தானுங்களே, பிள்ளைங்க எங்க கடத்தப்பட்டாங்க? நண்பைங்க எங்க போனாங்க? அந்த பாருன்னு ஒரு பேர் போட்டு நாகராஜ் அவன்லாம் எங்க போனா? எப்படி கேஸ்ல இருந்து வெளியே போனா? எவ்வளவு கேள்வி இருக்கு. நீங்க எல்லாம் பேசலாமா? இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த பொள்ளாச்சி காலகட்டத்துல இதே குமரி மாவட்டத்துல ஒருத்தன் பேரு காசி, காட்டு விட்ட காசி ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பெண்களை ஏமாத்தி பாலியல் வல்லுறவு செஞ்சு பொருளாதார சொன்னான்.
அப்படியே இங்கிட்டு போங்க ராமநாதபுரத்துல ஒரு கும்பல் சேர்ந்துக்கிட்டு நிறைய பெண்களை தொடர் பாலியல் வன்கொடுமை செஞ்சது. 7 வயது குழந்தை குப்பை கொட்ட போற குழந்தை செத்து போய் கிடந்துச்சு. 7 வயது குழந்தை பாலியலா துன்புறுத்தப்பட்டு பாதி எரிந்த நிலையில கிடந்துச்சு. நான் பட்டியல் போட்டுருவேன். ஏன்னா நான் ரோட்ல நின்னு போராடி இருக்கேன். இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களாக இந்த 2 பேரும் பேசுறதுல ஒரு அரசியல் இருக்கு, நியாயமும் கூட. ஆனா நீங்க கிழிக்கிற வாய் கிழிக்கிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு பெண்களை மீட்டெடுக்கிற ஒரு துரிதமான மாற்று நடவடிக்கையில தமிழ்நாடு அரசு இறங்கணும். ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 34 இதே மாதிரி பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பட்டியலிடுறாங்களா எதிர்க்கட்சி எல்லாம்? ஒரே விஷயம்தான், நான் உங்களுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். பாலியல் பலாத்காரம் அதிகமாக நடக்கிற மாநிலங்களுடைய பட்டியல்ல 7 இடத்துல பாஜக இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பாலியல் வல்லுறவு நடக்காத உலகத்திலே ஒரு இடத்த காட்டுங்க, நடக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஜனத்தொகை வாழக்கூடிய மாநிலங்கள்ல பாலியல் குற்றம் நடக்கும். அதை நடக்காம தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அரசு என்ன ஈடுபடுது, அதை எப்படி குறைக்கிறாங்க, அப்புறம் என்ன பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை பண்றாங்க. நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் மேல அதிகமா, எடப்பாடியார் காலத்திலயும் பள்ளி குழந்தைகள் மேல அதிகமா அபியூஸ் நடந்துச்சு தெரியுங்களா? வாத்தியார்களே நடந்துச்சு, அதுல கைது கூட பண்ணல. ஆனா டக்குன்னு வந்த உடனே ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணாங்க, இந்த ஆளுகளை பூரா மொத்தமா வந்து அதை ஒரு ஒரு ஆளு அந்த இதனுடைய சாமியார் பாபான்னு ஒருத்தர் கைது பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒட்டுமொத்த ஆளுகளையும் சங்கிகளையும் மத்த பாலியல் வல்லுறவு செஞ்ச வாத்தியாரங்களாம் பிடிச்சு உள்ள தள்ளினாங்க. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, பாலியல் வல்லுறவை நடக்காம தடுக்கணும். அதான் நம்ம முதல் பணி, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தெரியாம நடக்கும், அது நடந்துரும். அப்படி நடந்தா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியாக நீதிக்கான வேலையை அரசு செய்யணும். இந்த பிருந்தாவன் போன்ற பகுதிகள்லாம் இது போடணும், ராத்திரி ரோந்து போகணும். ஏன்னா அது ஒரு குடியிருப்பு பகுதியா பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதிகளுக்கு எல்லாம் இரவு ரோந்து ரொம்ப முக்கியம். நீங்க எந்த இடத்தெல்லாம் குற்றச்செயல் நடக்குதுன்னு ஒரு பட்டியல் எடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் குற்றச்செயல் அதிகமா நடக்கிற பகுதிகளை பட்டியல் எடுங்க. அங்க கூடுதலாக இரவு நேர ரோந்த வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ கூட்டிட்டு போய் லாக்அப் டெத் பண்றது மாத்திரம் போலீஸோட வேலை இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ வச்சுட்டு அந்தந்த பகுதியில 10 பேரை சேர்த்துட்டு ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஒரு ராத்திரியில வந்தாங்கன்னா ஒரு அச்சம் இருக்கும். இந்த திருடுறவனுக்கோ ஒரு குற்றச்செயல் செய்யறவனுக்கோ ஒரு அச்சம் இருக்கும். அரசு அதையும் மேற்கொள்ள வேண்டும்ன்ற வேண்டுகோளை வச்சிருவான். ஆனா முன்னாடி இருந்த ஆட்சியில விட நான் நேரடியா பாக்குறதுனால சொல்றேன், தப்பு வந்து குற்றச்செயல் வந்து குறைஞ்சிருக்கு ஒண்ணு. 2வது குற்றம் நிகழ்த்தப்பட்ட உடனே பாரபட்சம் இல்லாம உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க, உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. உதாரணம் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு, உடனடியாக தண்டனையும் பெற்றுக் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து கூடுதலாக பாதுகாப்புக்கு இந்த பெண்களுக்கான நம்பர் கொடுத்தாச்சு. பெண் குழந்தைகளுக்கான பள்ளிக்கூட குழந்தைகளுக்கான இந்த சிறுவர் ஹெல்ப்லைன் நம்பரை கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், 100க்கு அடிச்ச உடனே வந்து நிக்கிறாங்க எந்த இடத்துலயும், அதை நம்ம நேரடியாவே பார்க்க முடியும். சோ இதை இன்னும் நல்லா ஆக்கணும்னா என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போன்ற சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கி அந்தந்த பகுதியில உழவு விடுறது, அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கறது, அவங்கள காவல்துறை பணி எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு 4 மார்க் 5 மார்க் சேர்த்து போட்டு ஒரு 5 மார்க் அவங்களுக்கு கிரெடிட் இருக்கு, ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்னு கொடுக்கறது அப்படின்னு வச்சோம்னா, இது சஜஷன் தான். அப்படி வச்சா கூடுதலான பாதுகாப்புக்கு வாய்ப்பு இருக்கு. குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கான வேலையை அரசு செய்யுது. ஆனா நடந்த குற்றங்களுக்கான நீதியை உடனடியா கொடுக்குது. இதுதான் அரசு செய்ய முடியும். இந்த சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கு. இந்த சமூகம் இந்த குற்றச்செயல்கள் நடக்கிறத தடுக்கிறதுக்கு தான் பங்கு என்னன்னு யோசிக்கணும். எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தன் பாத்துக்குவான், மேல இருந்து ஒருத்தன் பாத்துக்குவான், மேல இருந்து ஒருத்தன் பாத்துக்குவானா மாறாது. நம்மளுடைய பொறுப்பு என்ன? நம்ம குழந்தைங்களை சரி பண்றது, எங்க எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக டக்குன்னு அதை கேள்வி கேட்கறது, டக்குன்னு அதுக்குள்ள தலையிட்டு சரி பண்றது, குழந்தைகளுக்கு எதிராக எது நடந்தாலும் டப்புனு போய் அதை கேள்வி, இது மாதிரி சமூகமும் தன்னை இதுல வந்து சரி உள்ள நுழைச்சுக்கிட்டா மட்டும்தான், ஈடுபட்டா மட்டும்தான் மாற்றம் வரும். அப்ப இந்த மாற்றம் யாரால வரும்னா அரசால மட்டும் வர்றதில்ல, சட்டத்தால மட்டும் வர்றதில்ல. சட்டத்தால வர்றதும் அரசால வர்றதும் ஷார்ட் டேர்மா நம்ம கிடைக்கிற ஒரு ஆன்சர் தான், உடனடியா கிடைக்கிற ஒரு ஆன்சர். உடனே 7 குழுவை போட்டோம், குற்றவாளியை பிடிச்சோம், ஜெயில் அடைச்சோம், இது நடந்த பிறகு ஷார்ட் டேர்மா நம்ம கிடைக்கிற ஒண்ணு. லாங் டேர்மா ஒண்ணு இருக்குல்ல, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. அப்ப அந்த பாதுகாப்பு குறித்து பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், அது உயர்கல்வி நிறுவனங்கள் பிளஸ் குடும்பங்கள் எல்லாருடைய பொறுப்பு இருக்கு. நாமெல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைகள் வளர்ப்புல இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தும் போது மட்டும்தான்
இதெல்லாம் மாத்த முடியுமே ஒழிய வெறும் சட்டத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக்கா. பொறுத்திருந்து பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றிக்கா. மகிழ்ச்சி.